ஹலோ விவாஸ், இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, T20 கிரிக்கெட்டில் சஞ்சு சாம்சனின் நிலையற்ற ஆட்டம் தற்போது பெரும் விவாதத்திற்குள்ளாகி இருக்கிறது. ஒரு பக்கம் உலக கோப்பையில் தொடர் நாயகனாக ஜொலித்தாலும், மற்றொரு பக்கம் அடுத்தடுத்த போட்டிகளில் மிக மோசமான ஸ்கோர்களில் ஆட்டமிழந்து அவர் தடுமாறி வந்துட்டுருக்காருங்க. இது குறித்த மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா T20 அணியில் நடக்க போகக்கூடிய ஒரு அதிரடி மாற்றமானது கிரிக்கெட் வட்டாரத்தில் மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியிலையும் பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். T20 கிரிக்கெட்ல சஞ்சு சாம்சனின் நிலையற்ற ஆட்டம் தற்போது பெரும் விவாதத்திற்குள்ளாகி இருக்கிறது. ஒரு பக்கம் உலக கோப்பையில் தொடர் நாயகனாக ஜொலித்தாலும், மற்றொரு பக்கம் அடுத்தடுத்த போட்டிகளில் மிக மோசமான ஸ்கோர்களில் ஆட்டமிழந்து அவர் தடுமாறியும் வந்துட்டுருக்காரு. தனது திறமைக்கு ஏற்றவாறு நீண்ட காலத்திற்கு நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்த தவறும் சாம்சன் ஒவ்வொரு முறை களமிறங்கும் போதும் அவசரமாக விளையாடி விக்கெட்டை பறிகொடுத்தும் வராரு. இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் அவரது இந்த சொதப்பல் ஆட்டம் தொடர்வது இந்திய அணியுடைய தொடக்க வரிசையில் அவருக்கு இருக்கக்கூடிய இடத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு இடையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடைய சக வீரரான வைபவ் சூரியவன்ஷி தனது அதிரடியான ஆட்டத்தால் சாம்சனுக்கு போட்டியாக உருவெடுத்திருக்கார். IPL தொடர்களில் சூரியவன்ஷி காட்டிய அபாரமான திறமையும் அதிரடி ஷாட்களும் அவரை சர்வதேச அணியில் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளன. இளம் வீரர்களின் வருகையால் அணியில் தனக்கான இடத்தை உறுதிப்படுத்த வேண்டிய அழுத்தத்தில் சாம்சன் இருக்கிறார். அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான் போன்ற அதிரடி வீரர்கள் அணியில் வலுவாக இருப்பதால் சஞ்சு சாம்சன் தனது தொழில்நுட்ப குறைபாடுகளை சரி செய்து நீண்ட காலத்திற்கு நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்தினால் மட்டுமே இந்திய T20 அணியில் தனது இடத்தை தக்க வைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமின்றி இங்கிலாந்துக்கு எதிரான முதல் T20 போட்டியில் சஞ்சு சாம்சன் 7 பந்துகளில் 1 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தார். இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி 189க்கு 7 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் கைவிடப்பட்டது. இது குறித்து பேசிய சபாகரிம், இந்த தருணத்தில் அப்படி நடக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கல. சஞ்சு சாம்சன் ஒரு சிறந்த வீரர். அவர் பல போட்டிகளை வென்று கொடுத்திருக்கார். IPL தொடர்லையும் அவர் சிறப்பாகவே விளையாடினார். அதற்கு முன் நடந்த T20 உலக கோப்பையிலையும் அவரே தொடரின் சிறந்த வீரராகவே இருந்தார். நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? அனைவரும் ஏன் என் மீதே துப்பாக்கியை குறிவைக்கிறார்கள் என்றுதான் சஞ்சு சாம்சன் நினைப்பார் என்று கூறினார். வைபவ் சூரியவன்ஷிக்கு இது ஒரு சிறந்த கற்றல் காலமாகவே இருக்கும். இந்திய அணியின் பிளேயிங் 11ல் இடம்பெற கடுமையாக உழைக்க வேண்டும் என்பதை அவர் புரிந்து கொள்வார். இத்தகைய சவாலான சூழல் ஒரு வீரராகவும் ஒரு மனிதனாகவும் அவர் வளர உதவும். அவரிடம் அசாதாரண திறமை இருந்தாலும் இவ்வளவு போட்டி நிறைந்த சூழல்ல அவர் தனது வாய்ப்பிற்காக காத்திருக்க வேண்டும் என்றும் சபாகரிம் தெரிவித்திருந்தார். சஞ்சு சாம்சனுக்கு தற்போது தொடர்ந்து வாய்ப்புகளை வழங்க வேண்டும் அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருந்ததும் உறுதியாகவே இருக்காரு அப்படின்னும் சொல்லலாம். இதே விவாதத்தில் பங்கேற்ற முன்னாள் இந்திய பேட்ஸ்மேன் சேஷாஸ்வர் புஜரா 15 வயதான வைபவ் சூரியவன்ஷி இந்திய அணியில் இடம் பெற்றிருப்பது அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். இது அவருக்கு கிடைத்த அரிய வாய்ப்பு. பிளேயிங் 11ல் அவருக்கு இடம் கிடைக்காமல் போகலாம், ஆனால் அவர் இந்திய அணியின் ஒரு பகுதியாகவே இருக்கார். 15 பேர் கொண்ட அணியில் இடம் பெறுவதே ஒரு பெரிய விஷயம். இது அவரது கனவு நனவான தருணம். பிளேயிங் 11ல் விளையாடும் வாய்ப்பு கிடைக்கும் போது அது இதைவிட பெரிய தருணமாகவே இருக்கும் என்று அவர் கூறினார். இளம் வீரர் சூரியவன்ஷி தனது வாய்ப்பிற்காக காத்திருக்க வேண்டும் என்று சபாகரிம் கூறிய கருத்தை புஜராவும் வழிமொழிந்தார். சபாபாய் கூறியது போல் அவர் தனது வாய்ப்பிற்காக காத்திருக்க வேண்டும்.
வைபவ் சூரியவன்ஷி அணியில இடம் பிடித்திருப்பதே அவருக்கு பெரிய சாதகமான விஷயம். அவர் மற்ற வீரர்களுடன் இணைந்து பயிற்சி பெற முடியும். பயிற்சியாளர்கள் மற்றும் சீனியர் வீரர்கள் நிறைந்த அந்த சூழ்நிலையில் இருந்து அவர் பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அவர் ஒரு அசாத்திய திறமைசாலி, ஆனால் வாய்ப்புகளுக்காக சிறிது காலம் காத்திருக்க வேண்டும் என்று புஜராவும் தெரிவித்திருந்தார். இங்கிலாந்தின் வெவ்வேறு ஆடுகளங்களில் பயிற்சி பெறுவது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தொடக்க வீரரான வைபவ் சூரியவன்ஷிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அணியுடன் இருக்கும்போது அழுத்தங்களை எவ்வாறு கையாள்வது என்பதை அவர் கற்றுக்கொள்வார் என்றும் புஜரா கூறியிருப்பதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் T20 போட்டியில் அதிரடியாக அரை சதம் விளாசிய அபிஷேக் சர்மாவை இந்திய அணியின் முன்னாள் வீரர் இர்பான் பதான் வெகுவா பாராட்டவும் செய்திருக்கார். பேட்டர் சிறந்த கட்டுப்பாட்டுடன் கையாளக்கூடிய அரிய திறன் இந்த இளம் தொடக்க வீரருக்கு இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். டர்ஹாமில் நடைபெற்ற போட்டியில் அபிஷேக் சர்மா 24 பந்துகளில் 59 ரன்கள் குவிக்க இந்திய அணி இங்கிலாந்துக்கு 190 ரன்கள் இலக்காக நிர்ணயித்தது. இருப்பினும் மழை குறுக்கிட்டதால் இங்கிலாந்து அணி தனது சேசிங்கை தொடங்க முடியாமல் போனதால் இந்த போட்டி முடிவின்றி முடிந்தது. அபிஷேக் சர்மா குறித்து பேசிய இர்பான் பதான் போட்டி தொடங்குவதற்கு முன்பே அவருடைய அணுகுமுறை மாறக்கூடாது என்று நாங்கள் கூறிக்கொண்டிருந்தோம். ஏனெனில் அவரிடம் அதிரடியாக விளையாடும் திறன் உள்ளது. பேட்டின் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய கட்டுப்பாடு மற்றும் அவர் அதை கையாளும் விதம் அனைவரிடமும் இருக்கக்கூடிய திறன் அல்ல. ஆனால் அபிஷேக் சர்மாவிடம் அது உள்ளது என்று அவர் கூறியிருக்கார். ஒரே ஓவரில் அவர் நேராகவும் விளையாடினார். பேட்டை திருப்பி ஸ்கொயர் திசையிலையும் அடித்தார். பின்னர் புல் ஷாட்களையும் மிக எளிதாகவே விளையாடினார். தனக்கு எதிராக பந்து வீச வரும் வீரர் என்ன மாதிரியான வேரியேஷனுடன் வருகிறார் என்பதை மட்டும் அவர் தெரிந்து கொண்டால் போதும். அது தெரிந்தால் ஆடுகள சூழல்கள் அவருக்கு ஒரு பொருட்டல்ல. ஏனென்றால் அவரால் அதற்கு ஏற்ப காத்திருந்து ஆட முடியும் என்று பதான் குறிப்பிட்டிருந்தார். தன்னுடைய 59 ரன் இன்னிங்ஸின் போது அபிஷேக் சர்மா 6 பவுண்டரிகள் மற்றும் 4 சிக்சர்களை விளாசியிருந்தார். ஸ்ரேயஸ் ஐயருடன் 47 பந்துகளில் 68 ரன்கள் இணைந்து 3வது விக்கெட்டுக்கு அமைத்த 82 ரன்கள் பார்ட்னர்ஷிப்பில் அபிஷேக்கின் ஆதிக்கமே அதிகமாகவே இருந்தது. அவருடைய பணி வேகமான ரன் ரேட்டில் ரன்களை குவிப்பதே. சபாஹரி அதே விவாதத்தில் பங்கேற்ற முன்னாள் இந்திய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சபாஹரி அபிஷேக் சர்மாவிடம் இருந்து இதுபோன்ற அதிரடியான ஆட்டத்தையே எதிர்பார்ப்பதாக சொல்லியிருந்தார். அவரிடமிருந்து இத்தகைய இன்னிங்ஸ்கள் தான் எதிர்பார்க்கப்படுகின்றன. அபிஷேக் சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றி அமைத்து கொண்டு சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு ஷாட்களை விளையாட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் இந்த இடம் அவருக்கு உரிதல்ல அப்படின்னும் சொல்லியிருக்காரு.